இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸோட மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காமனான கொஸ்டின், எந்த பிரான்ச் படிச்சா ஃபியூச்சர்ல ஸ்கோப் அதிகமா இருக்கும் ஆர் ஃபியூச்சர்ல டிமாண்ட் அதிகமா இருக்கும், அண்ட் அதை விட எந்த பிரான்ச் படிச்சா என்னால ஹையஸ்ட் சேலரி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற கொஸ்டின் தான் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு காமனான கொஸ்டின். ஹையஸ்ட் சேலரி ஆர் ஒரு நல்ல சேலரி என்ட்ரி லெவல்லையே பே பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அது டவுட்டே கிடையாது, கண்டிப்பா ஐடி இண்டஸ்ட்ரி தான். ஆனா இந்த ரீசன்ட் இயர்ஸ்ல முக்கியமா இந்த 2024 இருந்து சொல்லணும் அப்படின்னா இந்த லே ஆஃப் அப்படின்றது ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல அதிகமாயிடுச்சு. ஐடி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் லே ஆஃப் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அது 2024க்கு அப்புறம் தான் நடக்குது அப்படின்றது கிடையாது. பட் இன்னைக்கு சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ன நடக்குது அண்ட் லே ஆஃப் எவ்வளவு பண்றாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு உண்மையா தெரியுது. ஆனா மோஸ்ட்லி உங்களை ரீச் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு ஸ்பெகுலேட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான். இந்த பாயிண்ட்ல தான் எல்லாருமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறீங்க. ஏஐ டெக்னாலஜினால தான் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து லே ஆஃப் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றது. ஏஐ டெக்னாலஜினால ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல லே ஆஃப் நடக்கல. ஏன்னா லே ஆஃப் நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரியோட growth, சொசைட்டியோட நீடு, ஒரு கண்ட்ரியோட பாலிசி, எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் த கண்ட்ரி, பிட்வீன் த கண்ட்ரிஸ் வார் நடக்குதா இல்லையா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இண்டஸ்ட்ரி, முக்கியமா இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸோட growth இருக்கு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமா நம்ம தமிழ்நாடு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்பர் மிடில் கிளாஸுக்கோ இல்லை அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரிச் ஆனாங்க அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசனே இந்த ஐடி சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸான இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, ஆக்சென்சர் மாதிரியான கம்பெனிஸ் தான். ஏன்னா இவங்க தான் வந்து மாசா ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க த்ரூ கேம்பஸ் இன்டர்வியூ. இன்ஜினியரிங் படிச்சாவே வேலை கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு பாஸ்ட்ல. பட் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட் சுச்சுவேஷன் அப்படி கிடையாது. ஏன்னா இந்த மொமெண்ட்ல கிரவுண்ட் ரியாலிட்டி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி லீடிங் காலேஜ்லயே இன்னும் கேம்பஸ் இன்டர்வியூ இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகல. ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரி தான் அங்கே மாசா ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரீஸோட ஃப்ரெஷர்ஸை ரெக்ரூட் பண்ற நம்பர்ஸ் குறைஞ்சிட்டனால ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை இன்னமும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுல முக்கியமா இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரி இன்னைக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ற ப்ராசஸ்க்கு முன்னாடியே காலேஜஸ் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட போர்ட்ஃபோலியோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் இன்னைக்கு கேம்பஸ் இன்டர்வியூக்கு ஸ்டூடெண்ட்ஸை அலோவ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இன்னைக்கு மார்க்கெட்டில் கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு காம்படிஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஐடியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இந்த சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் லே ஆஃப் நடந்தது உண்மைதான், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த 2026க்கு அப்புறம் ஓரளவுக்கு இந்த ஐடி சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இந்த லே ஆஃப்ல இருந்து ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. அதோட டேட்டா தான் எக்ஸாக்டா நமக்கு இங்க சொல்லுது. ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 வெர்டிக்கல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான வெர்டிக்கல். ஒன்னு ஐடி சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், இன்னொன்னு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஜிசிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இப்ப நம்ம இந்தியாவில் ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்றது இன்னைக்கு எல்லாருமே காமனா தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இன்னொருத்தரோட காசுல நம்ம கம்பெனியை ஸ்டார்ட் பண்றது, பேசிக்கலி தட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சுவலி ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி. இப்போ ஐடி சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மந்த் ஓவர் மந்த் 17% இன்க்ரீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்க மே மந்த்தையும் நம்ம ஜூன் மந்த்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஐடி சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல requirement for the human being, that is recruit பண்ற numbers வந்து not only from the fresher level, from the mid level management ல இருந்து bottom level management எடுத்தோம் அப்படின்னா 17% actually increase ஆயிருக்கு. It's a clear good sign. அதே நம்ம இயர் ஓவர் இயர் பார்க்கும்போது தட் இஸ் நீங்க 2025 ஜூன் மந்த்தையும் 2026 ஜூன் மந்த்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 22% ஆக்சுவலா ரெக்ரூட்மெண்ட் குறைஞ்சிருக்கு. ஸோ இது நம்ம கிளியரா தெரியுது ஐடி சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன்னும் ஸ்டெபிலைஸ் ஆகல, பட் ஸ்டெபிலைஸ் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்க வரும்போது ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆயிடும். ஆனா இதை முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், மாஸ் ரெக்ரூட்மெண்ட் கேம்பஸ் இன்டர்வியூஸ் நடக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இந்தியன் சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான் நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸ்ல மாசா ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கலாம்னு இருக்கிறேன் சார், அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா கவலையப்படாதீங்க, உங்களுக்காக தான் இன்னும் 2 வெர்டிக்கல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா கிரியேட் ஆயிருக்கு. எங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் கம்பெனிஸ் லைக் ஜோகோ கார்பரேஷன் மாதிரி இருக்க கம்பெனி அண்ட் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா பேசிக்கலி ஜிசிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரி மட்டுமே கிடையாது, ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, கன்சல்டிங் இண்டஸ்ட்ரி, ஜேபி மார்கன் மாதிரி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
அவங்களோட செட்டப்பை டைரக்டா இங்க லான்ச் பண்ணுவாங்க. அவங்களோட டெவலப்பிங் டீமோ இல்லை R&D டீமோ ஏதாவது வெர்டிக்கல்ல டைரக்டா இங்க ஆஃபீஸை ஓப்பன் பண்ணுவாங்க. இந்தியாலேயே மக்களை ரெக்ரூட் பண்ணி அவங்களை ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ரொவைட் பண்றாங்க. இதுல ஹையஸ்ட் டிமாண்ட் இப்போ எங்க கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா, இட் இஸ் வெரி கிளியர். இயர் ஓவர் இயர்ல நீங்க பார்க்கும்போது 29% ஆக்சுவலா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜிசிசிஸ்ல ரெக்வயர்மெண்ட். அண்ட் மந்த் ஓவர் மந்த் நம்ம பார்க்கும்போது 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இட்ஸ் கம்ப்ளீட்லி கிளியர் கிரீன் ஷைன். அதே நம்ம ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியில பார்த்தோம் அப்படின்னா மந்த் ஓவர் மந்த் பார்க்கும்போது 9% தான் growth இருந்திருக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல. அதே நீங்க இயர் ஓவர் இயர்ல பாருங்க பெரிய அடி 20% ஆக்சுவலா வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அப்ப நீங்க ஃபியூச்சர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்க போறீங்க அப்படின்னா இந்த 4.5 லட்சம் சம்பளத்துல இருந்து 8 லட்ச ரூபாய் சம்பளம் வரைக்கும் எடுக்கக்கூடிய சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை கிடைக்குமா அப்படின்னா வேலை கிடைக்கும். பட் நீங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா அவ்வளவு காம்படிஷன் கிரியேட் ஆயிடுச்சு. அதே நீங்க இப்போ சாஃப்ட்வேர்ல போயிட்டு ஒர்க் பண்ணணும் இல்ல ஜிசிசில ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவங்க டிமாண்ட் பண்ணக்கூடிய ஸ்கில் செட்ஸ் அண்ட் உங்களோட குவாலிட்டி, நீங்க எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறீங்க அப்படின்றத பொறுத்து தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் அப்படின்றது ஜஸ்ட் சின்டாக்ஸை மெமரைஸ் பண்ணி பக்கமா கோடிங் எழுதுற வேலை கிடையாது. அதெல்லாம் பாஸ்ட், அந்த எரெல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ இண்டஸ்ட்ரீஸோட ரெக்வயர்மெண்ட் என்ன அப்படின்னா நீங்க சிஸ்டம் ஆர்கிடெக்டா உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியணும். லெவல் 1ல கிடையாது, லெவல் 2லயே டைரக்டா டே 1ல இருந்தே உங்களை ஒரு ப்ராஜெக்ட்ல உட்கார வச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண தெரியணும். திஸ் இஸ் எக்ஸாக்ட் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த பக்கமா கோடிங் எழுதுற வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா இன்னைக்கு வைப் கோடிங்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணிட்டு எஃபர்ட்லெஸ்ஸா இன்னைக்கு வந்து கோட் எழுத முடியும். பட் அந்த கோடை நீங்க வந்து எழுதுறது மட்டுமே கிடையாது, எவ்வளவு ஆப்டிமிஸ்டிக்கா நீங்க கோடு நீங்க ஜென்ரேட் பண்றீங்க அண்ட் எப்படி நீங்க அதை என்டையர் சிஸ்டமோட ஆர்கிடெக்ட் பண்ண போறீங்க அப்படின்றத பொறுத்து தான் ஃபியூச்சர்ல டிமாண்ட் இருக்க போகுது உங்களுக்கு. அப்ப நீங்க ஒரு காலேஜ் சூஸ் பண்ணும்போது யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஈகோ சிஸ்டம், முக்கியமா இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல இருக்கக்கூடிய இந்த இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடி சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப 2030, 31, 32 மாஸ் ரெக்ரூட்மெண்ட் நடக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அப்ப நீங்க டே 1ல இருந்தே உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்க ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஃபியூச்சர்ல ஐடியில் உங்களால சர்வை பண்ண முடியும். பட் டேட்டா இட்ஸ் வெரி கிளியர், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. ஏஐ டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியை டிஸ்ட்ராய் பண்ண போறது கிடையாது, புது டைப் ஆஃப் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. திஸ் இஸ் வாட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாக்ட்லி ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் டேட்டா. அப்ப நீங்க முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்க ரேங்க்குக்கான எக்ஸாக்டா ஃபிட் ஆகக்கூடிய ஒரு காலேஜ் ஈகோ சிஸ்டம் செலக்ட் பண்ணணும். நீங்க வந்து ஒரு 10,000 ரேங்க் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு காலேஜ்ல ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பேர்ல நீங்க போயிட்டு அங்க படிக்கும் போது அந்த காலேஜ்ல 40,000 50,000 ரேங்க் வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். உங்களோட ஐக்யூ லெவல் 10,000 அப்படின்னும் போது எக்ஸலண்டான ஐக்யூ இருக்கும். பட் அதே நீங்க வந்து ஒரு மிட் லெவல் காலேஜ்ல போயிட்டு படிக்கும் போது அந்த பசங்களோட படிக்கும் போது அவங்களோட ஐக்யூக்கு ஈக்குவலண்டா இருக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய டவுட் தான். அது மேக்ஸிமம் உங்களை புஷ் பண்ணுமா அப்படின்னா ட்ராக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். ஸோ தட் ரியலாவே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸோட ரெக்வயர்மெண்ட் இருந்துச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் இட். ஜஸ்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பெஸ்டா கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ப டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி யூ மஸ்ட் ஹேவ் த கிளாரிட்டி. ஏன்னா நீங்க காலேஜ் இதுதான் கிடைக்கும் அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் டேட்டாவை மோஸ்ட்லி ரெஃபரன்ஸா எடுத்துக்குவீங்க. டோட்டோட அஃபிஷியல் போர்ட்டல்ல இந்த வருஷம் 2021 டேட்டா கொடுத்துட்டாங்க. அவ்வளோ டேட்டாவை நீங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ரைட்டான காலேஜ் அண்ட் பிரான்ச்சை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். உங்களோட ரேங்க்குக்கான எக்ஸாக்ட் காலேஜை நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலாம். See, for that you have to come to our tool careereducators.in. எங்களோட TNEA காலேஜ் அண்ட் பிரான்ச் ப்ரெடிக்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா you will get the accurate data. இன்னைக்கு இந்த பிரசன்ட்ல 2026 ட்ரெண்ட் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆயிருக்கு ஏகப்பட்டது. அப்ப அதை பொறுத்து எனக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத உங்களோட ஜென்ரல் ரேங்கை வச்சு நீங்க எக்ஸாக்டா கண்டுபிடிச்சிடலாம். ஹையஸ்ட் பாசிபிலிட்டி எங்க, மீடியம் பாசிபிலிட்டி எங்க, லோ பாசிபிலிட்டி எங்க இருக்கு அப்படின்றத ஐ எம் வெரி ஷுர் இது உங்களுக்கு கன்ஃபியூஷனே கிரியேட் பண்ணாது. கன்சைஸா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ரிசல்ட்டை எக்ஸாக்டா எங்க டூல் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். சீரியஸ் இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ஸுக்காகவே நாங்க டெவலப் பண்ணிருக்க ஒரு டூல் தான். திஸ் இஸ் ஆக்சுவலி த பெய்ட் சர்வீஸ், நாட் ஆக்சுவலி ஃப்ரீ சர்வீஸ். ப்ரெடிக்டரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். யூ கேன் செக் யுவர் பாசிபிலிட்டிஸ். லெட் மீ ஷோ யூ எங்க ப்ரெடிக்டர் எவ்வளவு அக்யூரேட்டா ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு ஷோ பண்றேன். சாம்பிளுக்கு ஐம் ஜஸ்ட் செலக்டிங். ஜென்ரல் கவுன்சிலிங் செலக்ட் பண்ணிட்டேன், ஜென்ரல் ரேங்க் செலக்ட் பண்ணிட்டேன், கம்யூனிட்டியில MBC கொடுத்துட்றேன்
and rank somewhere I am giving 31,568. இப்போ predict my college கொடுத்தாச்சு. Within a fraction of second you will get the exact possible letters. High chance, medium chance, low chance. இது வந்து just வந்து last year cut off மட்டும் பேஸ் பண்ணி ரன் ஆகக்கூடிய மாடல் கிடையாது. அட்வான்ஸ்ட் அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்காக டெவலப் பண்ண ஒரு டூல் தான். யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கிளாரிட்டியோட நீங்கள் டெசிஷன் எடுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எனக்கு வேணும், இந்தந்த காலேஜ்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது எக்ஸாக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ரிசல்ட் லோட் ஆகிடுச்சு. 427 காலேஜோட எக்ஸாக்ட் ரிப்போர்ட் நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த ரிப்போர்ட்டு உங்களோட ப்ரொஃபைல் பேஜில் ஸ்டோர் ஆகிடும். எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து இந்த ரிசல்ட் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு டைமும் நீங்கள் ரேங்கை கொடுத்து ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்ற நெசசிட்டி கிடையாது. எனக்கு எந்த காலேஜ் படிக்கணும்னு எனக்கு தெரியல சார், என்னோட ரேங்க்குக்கு எந்த காலேஜ் ஃபிட் ஆகும்னு தெரியல சார் அப்படின்னு நீங்க கவலைப்பட தேவையில்லை. அவர் டூல் வில் ரெக்கமெண்ட் அன்பயாஸ்டா. ஏன்னா எங்களோட கமிட்மெண்ட்டே ஹானஸ்டான கைடன்ஸ் பசங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் எந்த ஒரு காலேஜுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. எந்த ஒரு காலேஜும் நாங்கள் இன்டைரக்டாவோ இல்லை டைரக்டாவோ நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுமே கிடையாது. தட் இஸ் அவர் 100% கமிட்மெண்ட். ஸோ அப்போ டூலும் அதே தான் ஃபாலோ பண்ணோம். இப்போ என்னோட ப்ரிஃபர்ட் ரேஞ்ச் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐம் ஜஸ்ட் கீப்பிங் இட் அக்ராஸ் 26,000 நான் ஜஸ்ட் வந்து மூவ் பண்ணி ஒரு 35,000 ரேங்க்குள்ள வச்சிருக்கேன். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள ஃபாலோ ஆகக்கூடிய காலேஜஸ் தான் இந்த ரேங்க்குக்கான எக்ஸாக்ட் ரெக்கமெண்டேஷன். ஸோ இப்போ நமக்கு 28 காலேஜ் ஃபில்டர் ஆகிட்டு வந்துருச்சு. ஆனால் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தான் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ நவ் யூ வில் ஹேவ் அ ரெக்கமெண்டேஷன் ஆஃப் 7 காலேஜஸ். ஸோ இது எந்த இன்ஃப்ளூயன்ஸுமே கிடையாது. ஆர்எம்கேல உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ரவுண்ட் 1ல இந்த ரேங்க் இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த ஸ்டூடெண்ட் சீட் அலோகேட்டுக்கான பாசிபிலிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க எப்படி பொசிஷனிங் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. இன்கேஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் அலோகேட் ஆகல அப்படின்னா, இதே காலேஜ்ல நீங்க இசியோ ஐடியோ வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அலோகேட் ஆகும். அப்போர்ட் பண்ணும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அலோகேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. திஸ் இஸ் வாட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் நெக்ஸ்ட் காலேஜ் வி ஹேவ் பன்னாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கே மீடியம் சான்ஸ். அப்போ மற்ற பிரான்ச்சஸோட பாசிபிலிட்டி பார்க்கும்போது இட் இஸ் ரியலி ஹை. அடுத்து ஈஸ்வரன் இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கிறதுக்கு ஹையஸ்ட் பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ டெஃபினட்டாக இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வருஷம் இந்த ரேங்க் இருக்கக்கூடிய எம்பிசி கேட்டகரி ஸ்டூடெண்டாக இருந்தாங்க அப்படின்னா ஐ எம் வெரி ஷோர் ஃபுல் சஜஸ்ட் பண்ணக்கூடிய காலேஜில் பிரான்ச் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அகைன் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றீங்க அப்படின்றத பொறுத்து அது டிசைட் ஆகும். ஸ்ட்ராட்டஜிக்கலா ப்ராப்பரா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்க அப்படின்னா ஐ எம் வெரி ஷோர் யூ வில் கெட் த காலேஜ். எங்க டூல் என்ன ரெக்கமெண்ட் பண்ணதோ அந்த காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். லாஸ்ட் இயர் டேட்டா வச்சு மட்டும் கம்பேர் பண்ணாதீங்க. 4 இயர்ஸ் டேட்டாவை கம்பேர் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் முக்கியமா இந்த சோஷியல் மீடியாவில் ஃப்ளோட் ஆகக்கூடிய காமனான விஷயங்களை பேஸ் பண்ணி உங்களோட பர்சனலைஸ்டு டிசிஷன்ல அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விட்டுறாதீங்க. ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ரேங்கை என்டர் பண்ணுங்க. உங்களோட பாசிபிலிட்டிஸை வைடரா மாத்துங்க. ஒரு காலேஜ் மட்டும் டார்கெட் பண்ணாம பக்கெட் ஃபுல் ஆஃப் காலேஜஸ் எங்கெல்லாம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போது கன்ஃபியூஷனே இல்லாம நீங்க ஒரு கிளாரிட்டியோட டிசிஷன் எடுக்க முடியும். நீங்க இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எடுக்கலாம்னு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சூஸ் பண்ணுங்க. யாரு சொல்றதையும் கேட்காதீங்க. ஐடி டெட், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வேலை இல்லை, ஏஐ காலி பண்ணிடுச்சு, இது எல்லாமே வந்து ரியாலிட்டி கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஹியூஜ். அதுதான் இந்த டேட்டால நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்றது ஜஸ்ட் உட்காந்துட்டு கோடை என்டர் பண்ற வேலை கிடையாது. போர்ட்ஃபோலியோ இஸ் டூ இம்பார்ட்டன்ட். நீங்க யார் ஒருத்தர் உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்க ப்ராப்பரா பில்ட் பண்றீங்களோ ஃபியூச்சர்ல 10 லட்சம் சம்பளம் கிடையாது, 40 லட்சம் கூட per இயருக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இண்டஸ்ட்ரீஸ் ரெடியா இருக்காங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ்ல இன்னைக்கு எமர்ஜ் ஆகக்கூடிய கம்பெனிஸ் ஐடி சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் GCCs. சப்போஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா நீங்க என்ன பிரான்ச் எடுத்து படிச்சீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும். எண்ட் ஆஃப் த டே உங்களோட ஸ்கில் செட்ஸ் தான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க போகுது. அண்ட் உங்களோட ஐக்யூ நீங்க ஃபர்தரா டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க யாரு கூட உட்காந்து படிக்க போறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க ரேங்க்குக்கான கரெக்டான காலேஜ் சூஸ் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல ஒரு கிரேட் ஹைட்டா ரீச் பண்ணுங்க. அட்மிஷன் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கேட்கலாம். நீங்க டவுட்ஸ் கேட்கறதுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. போஸ்டர் குரேஸ் வி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ.